அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம ரஷ்யாவிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உலகத்தோட தேவை அதிகம். இப்போ குரூடாயில் ரொம்ப ரொம்ப தேவை அதிகமாக இருக்குது. பட் ரஷ்யாவை முடக்குவதற்கென்றே சிறப்பு திட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க உக்ரைன். என்ன மாதிரியான சிறப்பு திட்டங்கள், பதிலடி கொடுத்துருக்காங்களா இல்லையா, அங்கே ஈரான் நடந்த ஒரு சில தகவல்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக உங்களிடம் அளித்து விடலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்தியா, உக்ரைன், ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு லிங்க் தகவல் இருக்குது. இப்போ ரஷ்யா கிட்டேருந்து நம்ம மறுபடியும் 90% மார்ச் மாதம் மட்டும் இறக்குமதியை ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கு முன்பு கிட்டத்தட்ட 15% டிக்ளைனாக இருந்தது. பட் மறுபடியும் நம்ம வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து பண்ணுற இறக்குமதி எப்படி வரும்னா, நம்ம மத்திய தரைக்கடல் சுற்றி ஒன்று ஆஃப்ரிக்கா வழியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா சூயஸ் கேனல் வழியாக செங்கடல் பகுதி வழியாக வரும். 2 ஆப்ஷனு. இப்போ செங்கடல் பகுதியை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹவுதிகள் பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் தொடர்ந்து போர் சூழல் ஆகிறதுனால பெரும்பாலும் அப்படியே மத்திய தரைக்கடல் அப்படியே ஆஃப்ரிக்கா சுற்றி இந்த பக்கம் இந்தியாவுக்கு வர மாதிரி தான் ஒரு பிளானில். இது இப்போ ஜெலன்ஸ்கி என்ன மாதிரியான திட்டங்கள் வகுத்திருக்கிறார் அப்படின்னா, த ஃப்ரான்ஸ் ரேடியோ இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு ஜேர்னல் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் கூட மத்திய தரைக்கடல் பகுதியில் அவங்க ரஷ்யானுடைய கப்பல் ஒன்று பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. அடித்ததில் பெரிய அளவுக்கான ஒரு சேதாரம், அதுவும் கேஸ் ஏற்றிட்டு வந்தது. அப்போ தான் மறுபடியும் இன்னொரு தகவல் உறுதிப்படுத்திய தகவல்னா, ஒரு 200 உக்ரைனியர்கள் லிபியாவில் பயிற்சிகள். இந்த லிபியாவில் எதற்காக அப்படின்னாங்கன்னா, பிரத்யேகமாக அந்த ட்ரோனை இயக்கி தாக்கல் நடத்துவதற்காக. அதாவது ரஷ்யானுடைய கப்பல்னு தெரியும் பட்சத்தில், ரஷ்யா ஏற்றுமதி செய்யும் பட்சத்தில் ஒரு குரூப், இந்த லிபியாவுக்குள்ளார தங்கி இருக்கக்கூடிய குரூப் பிரத்யேகமாக தாக்கல் நடத்துவதற்கு திட்டத்தை தீட்டியிருக்காங்க. அதன்படி தான் மத்திய தரைக்கடல் பகுதியில் தொடர்ந்து ஒரு 4 இலக்குகளை வைத்து அடிச்சிருக்காங்க. ஸோ உலகளாவிய அளவில் தனது படைகளை விரிவாக்கம் செய்திருக்கிறார் ரஷ்யாவை தாக்கல் நடத்துவதற்காக ஜெலன்ஸ்கி. அதில் லிபியாவில் இந்த 200 பேர் கொண்ட குழு கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுமதி செய்ய விடமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இனி மத்திய தரைக்கடல் பகுதி கடந்து நீங்கள் யாருக்கெல்லாம் ஏற்றுமதி செய்ய போகிறீங்க நாங்கள் சவாலாக எடுத்துக்கிறன்ற மாதிரி தான் தற்போதைய நிகழ்வுகள். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தோம், மத்திய தரைக்கடல் பகுதியில் கருங்கடல் பக்கத்தில் நம்ம இந்தியாவுக்கு தேவையான ஒரு கப்பல் கரெக்டாக ஏற்றுமதி செய்யும் போது அடிச்சிருந்தார் ஜெலன்ஸ்கி. அங்கே சுற்றி இங்கே சுற்றி எனக்கு வேறு யாருனாலும் எனக்கு லாபம் அடையலாம், நீங்கள் அமெரிக்கா கிட்ட கூட வாங்கிக்கோங்க, ஆனால் எனக்கு ரஷ்யா கிட்ட மட்டும் வாங்கவே கூடாது, அதையும் மீறி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அடிப்போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையோடு இருக்கிறார் ஜெலன்ஸ்கி. அதை எப்படி முறியெடுக்க போகிறாங்க, இன்னும் விவகாரமாக வரப்போதான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சம்பவம் நம்பர் 2, நேற்று ரஷ்யா 3 இடத்துல பெரிய ஒரு தாக்கலை நிகழ்த்தியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கார்கியூ பகுதியிலும், அப்புறம் டானக்ஸ் ரீஜியனில் முன்னேறுகின்ற பகுதியில் அடிச்சுட்டு வந்தாங்க. ஃப்ரண்ட் லைனில் ரொம்ப நாளாக கொஞ்சம் உக்ரைனுடைய முன்னேற்றத்தை தடுத்து கடந்த ஒரு வாரமாக பதிலடி கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சார்னோயூன்னு ஒரு பகுதி, அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் ஒன்று இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி உக்ரைன் தரப்பில் குற்றச்சாட்டு சுமத்தியிருக்காங்க. கார்கியூ பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை தொடர்ந்து அடிக்கிறாங்க. குடியிருப்பு பகுதிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. கடந்த 3 நாட்களாக ரஷ்யா பெரிய அளவுக்கான தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க அங்கே உக்ரைன் மீதுன்னு கூடுதலாக சொல்ல முடியும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் உக்ரைனை சுற்றி அங்கங்கே ஒரு பட்டாசு வெடிச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே அவங்க எண்ணெய் கிணறுகள் மீது சுற்றி சுற்றி அடிச்சிருக்கிறாங்க. எண்ணெய் கிணறுகள் தொடர்ந்து பாதிக்கப்படுறதுனால வேறு வழியே இல்லை, அவங்க பொங்கி எழுந்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் அந்த எல்லை களத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை ரஷ்யா ஈரானுக்கு அதிகமாக உதவி பண்ணுறாங்க. இங்கே கொஞ்சம் கோட்டை விடுறதுக்கான காரணம் என்னென்னா, அதில் ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவங்க ஃப்ரண்ட் லைனில் வீக்னஸாக இருக்காங்க, நாங்கள் முன்னேறன்னு சொன்னாங்க. பட் இந்த ஒரு 4-5 நாட்களாக அப்படி தெரியல. வரைபடங்களும் ஏதோ சம்திங் முன்னேற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். ஆனால் ஈரானுக்கும் எங்களுக்கும் ஒரு டிஃபிகல்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் எங்களுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது, எங்களுடைய நகரங்கள் அழிக்கப்பட்டது, எங்கள் பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டது. அப்போ நாங்கள் ஈரான்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சோம், ஈரான் நீங்கள் ட்ரோனு மட்டும் கொடுக்காதீங்க, ஏன்னா எங்கள் அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கிறாங்க, நீங்களும் அதில் பங்கு பெறாதீங்கன்னு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அன்றைக்கி ஈரான் எங்களை மதிக்கவே இல்லை. அன்றைக்கி 63,000க்கும் மேற்பட்ட ட்ரோனு கொடுத்து எங்கள் மக்களை கொன்று குவிச்ச இந்த ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்ச ஈரான் இன்றைக்கி என்னிடம் கேட்கிறது, அரபு நாடுகளுக்கு நீங்கள் செஞ்சினா நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்று நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இனிக்குது, நான் செய்யும்போது உங்களுக்கு கசக்குதா? அதையே தான் நான் மறுபடியும் சொல்கிறேன்.
உதவி செஞ்சு தான் ஆவேன். முடிஞ்சால் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இங்கே அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது தாக்கல் நடத்தப்படுவது, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது தாக்கல் நடத்தப்படுவதை நிச்சயம் நாங்கள் தடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வர நாட்களில் பயங்கர டஃப்பாக இருக்க மாட்டேங்குது. தலைவர் வந்து சுற்றி வேலை செய்கிறாரு. யார்? ஜெலன்ஸ்கி அவர்களை தான் சொல்ல முடியும் நம்ம. அதே சமயத்தில் இந்த பெட்ரோல், டீசல் அதை சார்ந்த தேவைகள் அதிகமாக இருக்கிறனால இந்த மத்திய கிழக்கு போகிறனால இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, நெருக்கடி சமாளிக்கிறதுக்காக 41 பெட்ரோ கெமிக்கல் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை ஜூன் 30 வரைக்கும் வந்து ரத்து செஞ்சுருக்கிறாங்க. இந்த இறக்குமதி வரி ரத்து செய்கிறது எல்லாமே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான். இன்றைக்கி கூட மத்திய அரசு சார்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அடுத்த 2 மாதத்துக்கு நமக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ஃபுல்லாக நம்ம ஸ்டாக்கில் வச்சுருக்கோம் பெட்ரோல், டீசல் எல்லாமே, யாரும் எந்த பேனிக் ஆக வேணான்னாங்க. ஏன்னா ரீசெண்டாக 4 ஸ்டேட்டு, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், அப்புறம் வந்து ஹரியானா, இன்னும் ஒரு 4-5 ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு பேனிக். சும்மா போயிட்டு வண்டியில் பிடிக்கிறது எல்லாத்துலேயும் பயங்கரமாக வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிடிச்சிட்டு போனவங்களாம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல, அப்படியே அடங்கி போச்சு. இப்போ கொஞ்சம் திடீர்னு ஒரு மாதிரி பேனிக் பண்ணுறாங்க, ஒரு பயத்தை கிளப்புறாங்க, இருக்கிற டின்னுலாம் பிடிச்சிட்டு போகிறாங்க, டயர்ட் ஆகிட்டு கம்முன்னு ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் பிடிச்சிட்டு போகிறவங்க ஒன்று தான், ஒருவேளை இந்த பெட்ரோல் நிறுவனங்களே மக்கள்கிட்ட இந்த மாதிரி பொருளை கிளப்பி வாங்குங்க, எங்களுக்காக சீக்கிரம் சேல்ஸ் ஆகட்டும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா பிடிச்சிட்டு போகிறதுல 30% ஆவியாயிரும் மேக்ஸிமம். அப்படி எவாபரேட் ஆகுது அவங்க கணக்கு தான். அது இல்லாமல் இனி இந்தியாவுக்கு தேவையான பெட்ரோல் அண்ட் டீசல்லாம் வந்து எந்த காலத்துலேயும் பிரச்சனை வராதுன்றாங்க. ஏன்னா நம்ம இப்போ ஈரான்கிட்டயே வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதையும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டே அவர்கள் வந்து அப்பா கிட்ட பர்மிஷன் எடுக்கிற, அப்பா தந்தையே என்ன தவறு செய்தோம் தந்தையே, உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை, ஏங்கி கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய சந்திப்பிற்காக, ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் தந்தையே, எனக்கு ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தனா பரவாயில்ல தந்தையே, அது ஒரு உசிதமான செயலாக இருக்கும், இந்த உசிதமான செயலுக்கு எப்பொழுது என் கண்களுக்கு வழிகாட்டப் போகிறீர்கள் தந்தையே அப்படின்னு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் மார்க் ரூட்டே அவர்கள், நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டே. அவரோட தந்தை யார்? இப்போ ட்ரம்ப் தானே சொல்கிறாரு. ட்ரம்ப்புக்கு அந்த மாதிரி ஒரு உருக்கமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். தந்தை மகன் மீது பாசம் வந்து அந்த உசிதமான செயலை செய்கிறாரா, இனி இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்ம. ஏன்னா 100 லா மேக்கர்ஸுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்களாம், உடனடியாக இந்த போரை நிறுத்துங்க. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலையும் அமெரிக்காவுடைய காங்கிரஸுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, உடனடியாக அந்த போரை நிறுத்தியே ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தலைன்னா வேறு மாதிரி ஆகிவிடுன்ற மாதிரியான மிரட்டல்லாம் இல்லை, ரெக்வஸ்ட். நிறுத்துங்க சார், அப்பா நிறுத்துங்கப்பான்ற மாதிரி பெரிய ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். பில்கேட்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாக, எப்ஸ்டீன் விவகாரத்தில் பில்கேட்ஸ் வந்து சிக்கியதுனால அவரோட அறக்கட்டளைக்கு வந்து இந்த வாரன் பஃபட் வந்து பெரிய அளவுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாராம். அதனால் எப்போ ஒரு எப்ஸ்டீன் ஃபைலில் சிக்கனாரோ அவர் நல்லவர் இல்லை, அதனால் இனி நான் வருகின்ற நாட்களில் ஃபண்டு கொடுக்க மாட்டேன். சுமார் ஒரு 4 லட்சம் கோடி அளவுக்கு, எவ்வளோ 4 லட்சம் கோடி அளவுக்கு இந்திய மதிப்பில் 2006 இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்களாம் பில்கேட்ஸ் அறக்கட்டளைக்கு. இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்கன்றாராம் வாரன் பஃபட். 4 லட்சம் கோடியா பாஸ்? என்ன பாஸ், நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாநிலத்தையே முடிச்சிடலாமே, அந்த அளவுக்கான நிதியை கொடுத்துருக்கிறாரு வாரன் பஃபட்ன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அப்புறம் நம்ம இந்தியன் ஒர்க்கர்ஸ், குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து கடந்த 5 வருடங்களில் ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த சர்வேயில் யூஏஇயில் பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷத்தில் 12,350 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்களாம். அதிகபட்சம் சவுதி அரேபியாவில் 11,757 பேர், குவைத்தில் 3,890 பேர், ஓமனில் 2,821 பேர், மலேசியாவில் 1,915, கத்தாரில் 1,760 பேர். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா 5 வருஷத்தில் மட்டும் 37,040 இந்தியர்கள் இறந்து போயிருக்காங்க. அதில் ஆவரேஜாக 20 நாளைக்கு ஒருத்தர் வந்து இறந்து போகிறதா சொல்கிறாங்க. இந்த தகவல் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று கூட ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், குவைத்திலேருந்து ஒரு 20 இறந்த உடல்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா, நான் கூட போரில் தாக்கல் நடத்த தான் இறந்தாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையில் உடம்பு சரியில்லாமல் மற்ற பலவித காரணிகளால் இறந்து போனாங்கன்றாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் போய் தோண்டி எடுத்தால் தான் தெரியுது பாஸ். இதை பார்த்தோம் அப்படின்னா 20 நாளைக்கு ஒரு இந்தியர்கள் வந்து சராசரியாக பணி நிமித்தம் நிறைய அது மாதிரி வேலை பளு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதன் காரணமாக இறந்து போகிறார்கள் அப்படின்றதையும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்லுங்கள். செங்கடல் பகுதியிலையும் ஈரானுடைய கடல் பகுதி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியிலும் பெரிய பிரச்சனை இருக்குது இல்லையா, இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு இந்த எனர்ஜி கிரைசிஸை சமாளிக்கிறது இந்த பைப்லைன் தாங்க.
அதாவது உலகளாவிய அளவில் இந்த தாக்கத்தை குறைப்பதற்கு இந்த பைப்லைன் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இனி வருங்காலங்களில் வந்து இது அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. குறிப்பாக அந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று யான்பு பைப்லைன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பங்களிக்கிறது. 1200 கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் கொண்டு வருது. இன்னொன்று வந்து ஈராக்கிலிருந்து ஜோர்டன் வழியாக இங்கே கொண்டு வருது. இது 2வது பைப்லைன். 3வது அதே ஈராக்கிலிருந்து கிறுக்கிலிருந்து துருக்கி வழியாக போகக்கூடிய பைப்லைன். இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய இந்த இஷ்யூவில் இந்த பைப்லைனு வேலை செய்யாமல் போயிருந்தது அப்படின்னா, இன்னும் நம்ம கடுமையான காலகட்டத்தும் இன்னும் எனர்ஜி கிரைசிஸ் வந்து இப்போ $200 மேலே போயிருக்கும். இதெல்லாம் இருந்ததுனால தான் நம்மளுக்கு தடுக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பேசிடலாம். ஃபஸ்ட்டு இந்தியானுடைய ஃபியூவல் நெட்வொர்க் யாரெல்லாம் அதிகமாக வைத்திருக்காங்கன்னா 42,404 இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட பெட்ரோல் பங்க் இருக்குது. அடுத்தது வந்து பாரத் பெட்ரோலியம் செகண்டில் இருக்காங்க. ஹெச்பி பெட்ரோலியம் 3, நராயா வந்து 4வது பிளேஸ். அப்புறம் ஜியோ பிபி வந்து 2155, ஷெல் அதுக்கப்புறம் எம்ஆர்பிஎல்லாம் இருக்காங்க 237. அடுத்து மற்றொரு தகவல்னால் இந்தியானுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், நம்ம ட்ரோன் ஏஐ மூலயமா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் ரேஞ்சு 12 மணி நேரம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணி 2000 கிலோமீட்டர் தாக்கல் நடத்தலாமா. ஸோ டே டு டே என்பது யுத்தக்களம் வந்து ட்ரோன் களமாக மாறி இருக்கிறது. அந்த ட்ரோன் களத்தில் இனி யாராவது இந்தியாவுக்கு வரும் பட்சத்தில் நம்மளும் அந்த களத்தில் இறங்கணும் இல்லையா. இது வந்து டிஆர்டிஓ வந்து வடிவமைச்சிருக்காங்க. 2000 கிலோமீட்டர் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்கலாம். நம்ம 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் தாக்கல் நடத்தும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரான்ஸில் எடுத்த பதிவுங்க. அங்கே -3 டிகிரி செல்சியஸ் வரும்போது அங்கே விவசாயம் சார்ந்தெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுமா. அதை எப்படி அவங்க சமாளிப்பாங்க? ஃப்ரோசன் ஆகிடுச்சுன்னா செடி அதுக்கப்புறம் வளராது இல்லையா. அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னா, இது மாதிரி 1000க்கும் மேற்பட்ட கேண்டில் டெய்லி நைட்டெல்லாம் ஏற்றுவாங்களாம். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரோசனை வந்து அந்த செடிகளுக்கு வர விடாமல் தடுத்து அதுக்கப்புறம் தான் வளர்த்துவாங்களாம் ஃப்ரான்ஸில். இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தெல்லாம் விவசாயத்தை வளர்த்துறாங்கல்ல. சரி, ஓகே. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.